அம்மா, மா, அண்ணே, ஐயோ அண்ணி, ஏ சுகந்தி, மல்லிகா, சீக்கிரம் வாங்க. அண்ணி, என்னால நம்பவே முடியல. கையும் ஓடல, காலும் ஓடல. அண்ணி, இரு, நான் மறந்து போயிட்டேன். நான் போய் ஆர்த்தி கரைச்சு எடுத்துட்டு வரேன். அண்ணா, ஐயோ அண்ணே, உனக்கு ரொம்ப துணிச்சல்னே. சொன்ன மாதிரி அண்ணியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அண்ணி, நீங்க தான் எங்களுக்கு அண்ணியா வரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி நடந்துருச்சு. கல்யாணம் இப்படி ரெண்டு பேரும் சேர்த்து நெல்லுங்க.
என்ன காரியம்டா பண்ணிட்டு வந்து நிக்கிற? இப்படி ஒரு திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வாடா உன்னை இத்தனை வருஷம் வளர்த்த? உன் தங்கச்சிங்களை பத்திலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம உன் சந்தோஷம் தான் முக்கியம்னு எவ்வளவு கட்டிக்கிட்டு வந்து நிக்கிற? நான் என்னென்னலாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். அத்தனை மண்ணள்ளி போட்டியாடா? நீ நல்லா இருப்பியா? விளக்குவியா? நாசமா தான் போவேன். ஏன் இப்படி பேசுற? தெருல நிக்க வச்சு அவங்களை ஏன் இப்படி திட்டுற? முதல்ல உள்ள கூப்பிடு. டேய் வாய்மொழி, உன் எதிர்கால வாழ்க்கையவே நாசமாக்கிட்டு வந்து நிக்கிற. இவனை உள்ள கூப்பிட சொல்றியா? ஏடி ஏடி, என் பிள்ளையவே வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கடி தாலி கட்டிட்டு வந்து நிக்கிற நீ? அம்மா நீ பெரிய உத்தமையாட்ட இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீல. நான் வந்து உங்ககிட்ட கேட்டப்ப என்னமோ பெரிய விளையாட்டு பேசுற. இதெல்லாம் எதுக்குடி? என் பிள்ளைய மயக்கி இப்படி திருட்டு தாலி கட்டிட்டு வந்து நிக்கிறதுக்காக தானே? ஐயோ அம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை புள்ள. அவனை வச்சு என் 3 பொண்ணுங்களையும் கரையேத்திலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. அது அத்தனை மண்ணள்ளி போட்டியடி. நீ எல்லாம் நல்ல வயசுல அடி பிறந்த. சம்மந்தியம்மா கோவப்படாதீங்க. நடந்தது என்னன்னா, நீ பேசாத, நீ பேசாத. அன்னைக்கு என்னமோ பெருசா சொன்ன. எந்த சூழ்நிலையிலும் என் பொண்ணு உன் வீட்டுக்கு வர மாட்டான்னு. இப்ப என்ன பண்ணிருக்க? பைசா செலவு இல்லாம திருட்டு தாலி கட்டி கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிய. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. சீ. இதுக்கு பேசாம உன் பொண்ண பரதேசம் அனுப்பியிருக்கலாம். சிவகாமி அம்மா, தங்கச்சி பேர்ல எந்த தப்பு இல்ல. அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதே நான் தான். இத பாருங்க, திட்டுறதுன்னா நீங்க என்ன திட்டுங்க. நீ ஒரு பெரிய மனுஷனாயா? கவரிங் நகைய போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இவ அப்பனுக்கு ஐடியா கொடுத்த. அது நடக்கலன்னு உடனே என் புள்ளைய ஏமாத்தி கூட்டிட்டு போய் இப்ப திருட்டு தாலி கட்ட வச்சு கூட்டிட்டு வந்திருக்கியா? நீ எல்லாம் எதுக்கு ஆம்பளைன்னு மீச வச்சிருக்க? நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா நீங்க உங்க பையனை உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. அபிராமிதான் வேணும்னு இந்த தம்பி விஷத்தை குடிச்சிருச்சு. அபிராமி தான் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் சேர்த்திருந்தா. கண்ணு முழிச்சதும் என்ன தெரியுமா சொன்னாரு? அபிராமி இல்லைன்னா செத்தே போயிரும்னு சொன்னாரு. அபிராமி எவ்வளவோ சொல்லி பார்த்தா, உங்க தங்கச்சி வாழ்க்கையை நினைச்சு பாருங்க அப்படின்னு எடுத்து சொன்னா. எதையுமே உங்க புள்ள கேட்கல. நீ எனக்கு மனைவி ஆயிட்டா அந்த சந்தோஷத்துல என் தங்கச்சிகளை நானே கரையேத்திருவேன்னு உறுதியா சொன்ன. இதுக்கு பிறகு நீ என்ன ஏத்துக்கலைன்னா எந்த வழியிலேயாவது நான் உயிரை விட்டுவேன்னு சொன்னதுனாலதான் அபிராமி தாலி கட்டவே சம்மதிச்சா. யோ, அவன் 1000 சொல்லுவாயா? அதுக்காக பெத்தவங்க
பெத்தவங்களுக்கு தெரியாம தாலி கட்டி கூட்டிட்டு வந்துருவீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? நான் செத்து போயிட்டேன் தானே அர்த்தம்? அம்மா டேய் நீ பேசாதடா. உன்னை பார்த்தாலே பெத்த வயிறு பத்துக்கிட்டு எரியுதுடா. இவகிட்ட என்ன இருக்குன்னு நினைச்சா இவ்வளவு வெறுங்கலத்தோட கூட்டிட்டு வந்து நிக்கிற? காதல் பண்ணிட்டியம்ல காதல. இவ இல்லன்னா நீ விசிற விட்டுருவியா? 3 தங்கச்சிகளை நினைச்சு பார்க்காம இவ பின்னாடி காதல் அலைஞ்சிருக்கேடா. உன்னை பெத்ததுக்கு இன்னைக்கு நான் வேதனைப்படுறேன்டா. அம்மா என்னை மன்னிச்சிருமா. உங்ககிட்ட சொல்லாம அபிராமி கல்யாணம் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிருமா. அதுக்காக நான் தங்கச்சிங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா நான் கரையேத்துவோம்மா. ஆமா அத்தை, இவங்க 3 பேரோட எதிர்காலத்துக்கும் இனிமே நாங்க பொறுப்பு. அப்புறம் என்னம்மா, அண்ணி அண்ணனே உள்ள கூப்பிடுமா. வாய மூடு. இவளாடி அண்ணி, இவளா அண்ணி? உங்க எதிர்காலத்தை எல்லாம் நாசமாக்க வந்த சனியடி இவ. எப்ப எனக்கு தெரியாம திருட்டு தாலி கட்டிட்டு வந்துட்டீங்களா, அந்த நிமிஷமே உங்களுக்கு இங்க வரதுக்கு அருகதை இல்லாம போயிடுச்சு. உங்களை நான் தொலைச்சு தலை முழுகிட்டேன். எக்கேடோ கட்டி எங்கேயா சேர்த்து தொலைங்க. இத பாருடா, இந்த நிமிஷத்துல இருந்து நான் உனக்கு அம்மாவும் இல்ல, நீ எனக்கு புள்ளியும் இல்ல. ஐயோ சம்பந்தியம்மா, டேய் டேய், அப்ப இல்லாத இந்த குடும்பத்தையே ஆலமரம் மாதிரி வளர்த்தவிடா நானு. என் பொண்ணுங்களை கரையாத்தவடா எனக்கு தெரியாது. இருந்த ஒரு ஆம்பளை புள்ளிய செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு என் பொண்ணுங்களை நான் காப்பாத்திக்கிறேன்டா. போடா இங்க இருந்து. டேய் என்னடி வேலைக்கு பார்த்துட்டு இருக்க? போங்கடி உள்ள. சொல்ற பேச்ச கேளு, போ உள்ள. அண்ணனே இல்ல நான் இப்ப அப்படியே அண்ணி சொல்ற பேச்ச கேளு. போ போ. டேய் இனிமே இந்த வீட்ல உங்களுக்கு எல்லாம் இடம் கிடையாது. மரியாதை கிளம்புங்க. மா 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 நான் சொல்றது கேளுமா. மா கதவு தரமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. அபிராமி என்னடி இது? இவ்வளவு சொல்லியும் உங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்களே. நான் அப்பா கிட்ட என்ன சொல்ல? அம்மா நீ அழாதம்மா. அத்தை கோவம் தணிஞ்சதும் எங்களை கண்டிப்பா சேர்த்துக்குவாங்க. நீங்க கிளம்புங்க. எப்படி கிளம்புறது? உங்களை நடு தெருவில் இப்படி விட்டுட்டு நான் எப்படி கிளம்புறது? அம்மா இது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாம கிளம்புங்க. இல்ல அண்ணே, இல்ல அபிராமி, நான் மறுபடியும் வேணும்னா சிவகாமி அம்மாட்ட பேசி பார்க்கட்டுமா? எப்படியும் உன்னை உள்ள அனுப்பிட்டு தான் நாங்க போவோம். நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்பா அங்க பதட்டத்தோட இருப்பாரு. நீங்க அங்க போக லேட் ஆச்சுன்னா இங்க ஏதோ பிரச்சனைன்னு பயந்து போயிடுவாரு. இங்க நிஜமாவே பிரச்சனை தானே ஆயிடுச்சு. இது எப்படி அப்பா கிட்ட சொல்லாம இருக்கிறது? வேண்டாமா, அப்பா கிட்ட இதை சொல்ல வேண்டாம். இதை தாங்கிக்கிற சக்தி அவருக்கு இப்ப இல்ல. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லபடியா சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. ஆமா அத்தை, மாமா ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். அவர்கிட்ட நீங்க எதையும் சொல்ல வேணாம். அம்மா என்ன எங்களை நிரந்தரமா வெளியே நிக்க வைக்க போறாங்க. கண்டிப்பா சேர்த்துப்பாங்க அத்தை. ஆமாமா, இனிமே இதான் என் வீடு. அப்பா சொன்ன மாதிரி இவர் அம்மா கிட்ட இருந்து இவரை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டேங்கிற பழி சொல்லி என் மேல வராம இவரோடவே இந்த வீட்லயே இந்த குடும்பத்தோட சந்தோஷமா நான் வாழ்வேமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாம கிளம்புங்க. மாப்பிள்ள, இனிமே அபிராமியே நீங்க தான் பாத்துக்கணும்.
இவளை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கிறீங்களா மாப்பிள்ள? கண்ணுக்குள்ளேயே வச்சு அபிராமியை பார்த்து பார்த்தேன். நீங்க கவலைப்படாம கிளம்புங்க. தம்பி, என்னென்னமோ சொல்லி அபிராமிய கைய பிடிச்சிருக்கீங்க. சொன்ன சொல்ல காப்பாத்துங்க தம்பி. அதுக்கு எங்க அபிராமி எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பா. தம்பி, நாங்க வரட்டுமா? வாங்க. அபிராமி, வர்றோமா? ம், வரேம்மா. ம். வர்றோமா? வர்றோம் தம்பி. ஏமா இன்னும் ஏமா பிடிவாதமா இருக்க? அவங்க எவ்வளவு நேரமா மாலையும் கழுத்துமா வெளியவே நிப்பாங்க. அவங்கள முதல்ல உள்ள கூப்பிடு. ஏய், என்னடி பேசுற? ஏய், நல்லா கேட்டுக்கங்கடி. அவ கழுத்துல இருக்கிற தாலிய அத்துட்டு என் புள்ளைய மட்டும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டாலும் கூப்பிடுவேனே தவிர அந்த சிறுக்கிய நான் வீட்டுக்குள்ள விடவே